அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கடனாளிக்கு ஜகாத்து கடமையா என்ற கேள்விக்கான பதில்: கடனாளிக்கு ஜகாத்து கடமை இல்லை. கடன் இருந்து அதை நிறைவேற்றும் அளவுக்கு பொருளாதாரமோ அல்லது இதர சொத்துக்களோ இல்லை என்றால் அவருக்கு ஜகாத் கடமை இல்லை. ஏனென்றால் கடன்பட்டவர் ஜகாத்தை வாங்கும் நிலையில் இருக்கிறார். ஜகாத்தை பெறும் நிலையில் இருப்பவர் பிறருக்கு ஜகாத்தை வழங்க முடியாது. யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாஹ்வின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹ் விதித்த கடமை. அல்லாஹு அறிந்தவன், ஞானமிக்கவன். அல் குர்ஆன் 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் பதிவாகியுள்ளது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 நபர்களை தவிர வேறு எந்த செல்வந்தருக்கும் ஜகாத்து பொருள் ஆகுமானதல்ல. அவர்கள் யாரென்றால், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிபவர், ஜகாத்தை வசூலிக்கும் பணியாளர், கடன்பட்டவர், தனது செல்வத்தை கொடுத்து ஜகாத் பொருளை விலைக்கு வாங்கி கொண்டவர், ஏழை அண்டை வீட்டார் ஒருவருக்கு வழங்கப்பட்ட ஜகாத் பொருளை அந்த ஏழையிடமிருந்து அன்பளிப்பாக பெற்ற செல்வந்தர். அறிவிப்பவர் அபு சயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் அபுதாவுத் 1393 பதிவாகியுள்ளது. அல்லாஹ்வின் பாதையில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன, கடனை தவிர என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் அம்ரு பின் அல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம் 3498 பதிவாகியுள்ளது. எனவே கடன் வாங்கியவர் வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதுதான் அவருடைய முதல் கடமை. ஒருவருடைய சொத்துக்கள் அவர் பட்ட கடனை விட அதிகமாக இருந்தால் கடன் எவ்வளவு உள்ளதோ அதை கழித்துவிட்டு மீதமுள்ள சொத்தின் மதிப்பை கணக்கிட வேண்டும். எஞ்சியுள்ள சொத்துக்கள் ஜகாத்து கடமையாகுவதற்குரிய அளவு நிசாப் அல்லது அதைவிடவும் அதிகமாக இருந்தால் எஞ்சியுள்ள இந்த சொத்துக்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும். உதாரணமாக, ஒருவரிடம் 50 லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் உள்ளது. இவருக்கு 5 லட்சம் கடன் உள்ளது என்றால் இந்த 5 லட்சத்தை கழித்துவிட்டு மீதமுள்ள 45 லட்சங்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.